எபேசியர் 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும் தாம் நம்மை அடைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று பரிசுத்தவான்களிடத்திலே தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இதை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு ஆமென் அந்த சபையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்ணுகிறார் என்றால், அவர்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். ஆமென். என்ன ஜெபம் பண்ணுறாருங்க? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தருள வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுதுதான் பிரகாசமான மனக்கண்கள் உண்டாயிருக்கும். ஆமென். சொல்லுங்க, பிரகாசமான மனக்கண்கள். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் உங்களுக்கு தரும் பொழுது உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லுகிற காரியம்? ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். யூ ஆர் the temple of God and the spirit of God is dwelling in you. Hallelujah. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். Hallelujah. Amen. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறார்? உங்களுடைய ஆவியிலே இருக்கிறார். God's spirit is dwelling upon your spirit. Amen. அப்போ பவுல் ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு என்றால், எனக்கு ஆண்டவரே, நீங்கள் எனக்குள்ள இருக்கிறீங்க, என் ஆவியில் இருக்கிறீங்க, ஆகவே எனக்கு இந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தாரும் ஆண்டவரே. அப்போ எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? எனக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எனக்கு கொடுத்து எனக்கு பிரகாசமான மனக்கண்களை உண்டு பண்ணுவாராம். பிரகாசமான மனக்கண்கள் உண்டு பண்ணுவதென்றால் என்ன அர்த்தம்? எனக்குள் ஒரு வெளிச்சம் வருகிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. எனக்குள் ஒரு வெளிச்சம் வருகிறது. ஒரு வெளிச்சத்தோடு நான் சத்தியத்தை பார்க்கிறேன். ஆமென். எல்லாரும் வெளிச்சம் இல்லாமல் சத்தியத்தை வாசிக்க முடியாது. இப்போ கூட வெளிச்சம் இருக்கிறதுனால தான் நீங்கள் படிக்கிறீங்க. உங்கள் வீட்டில் கூட டியூப் லைட்டு டார்ச் லைட் வச்சு தான் நீங்கள் பைபிளை படிக்கிறீங்க, இல்லையா? அப்போ ஒரு வெளிச்சத்தில் தான் நீங்கள் உங்களுடைய பிசிக்கல் ஐஸ்ல இந்த பைபிளை வாசிக்கிறீங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, you need a spiritual, you need a light which will enable your spiritual eyes to see the scripture. எப்படி இந்த பிசிக்கல் லைட் உங்களுடைய பிசிக்கல் ஐஸுக்கு விஷனை கொடுக்குதோ, தேவனுடைய வெளிச்சம் என்ன செய்யுமாம்? உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து இதை பார்க்கும்படி செய்யுமாம். அல்லேலூயா. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். Your spiritual eyes shall be opened towards the word of God. Hallelujah. When your spiritual eyes are opened towards the word of God, உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். 3 காரியத்தை நாம் பார்க்க துவங்கினோம். முதலாவது, the hope to which he has called you. Amen. அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. சொல்லுங்க, ஆண்டவர் என்னை அழைச்சதுனால எனக்கு உண்டான நம்பிக்கை என்ன? அதை ஒரு வாரம் ஃபுல்லா பார்த்துட்டோங்க. அடுத்தது, ஆமென், என்ன சொல்றாரு கர்த்தர்? பரிசுத்தவான்களிடத்திலே நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன? What are the riches of his glorious inheritance in the saints? அதை கடந்த வாரம் பார்த்தோம். What are the riches of the glorious inheritance in the saints? பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை என்ன? உங்களிடத்தில் இருக்கிற மகிமையின் நம்பிக்கை என்ன? கொலோசியர் 1:26 இப்படியாக சொல்லுகிறது, Christ in you is the hope of glory. உங்களிடத்தில் இருக்கிற, உங்களுக்குள் இருக்கிற மகிமையின் நம்பிக்கை வேறு ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவானவரே. ஆமென். உங்களுக்குள் இருக்கிற மகிமை நம்பிக்கை கிறிஸ்துவானவரே. இப்ப கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறதுனால 3 ஆசீர்வாதம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு?
கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறதுனாலே 3 ஆசீர்வாதம். ஒரே ஆவியானவர், ஒரே ஞானஸ்நானம், ஒரே கர்த்தர். ஆனா 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொன்ன பாருங்க கடந்த வாரம். 3 things. ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கிறது யூனிட்டி. இரண்டாவது சென்சிட்டிவிட்டி. அல்லேலூயா. we are sensitive. உங்களுக்குள் இருக்கிற ஆவியும் எனக்குள் இருக்கும் ஆவியும், அதாவது தேவ ஆவியான ஒரே ஆவியானவர் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்கள் படகிலே அந்த என்ன சொல்றது சமுத்திரத்திலே கஷ்டப்படுகிறதை மலையின் மீது அறிந்து கொள்ளுகிறார். He can discern from a very far place that the disciples are, they're in a trouble in the sea. அதனால நடந்து வராரு. அடுத்தது என்ன பார்த்த? மூன்றாவது கனெக்டிவிட்டி. அல்லேலூயா. சொல்லுங்க. யூனிட்டி, சென்சிட்டிவிட்டி, கனெக்டிவிட்டி. அப்ப இந்த 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறதுனால நம்முடைய யூனிட்டியினாலே ஒரு அற்புதம் நடக்கும். நம்முடைய சென்சிட்டிவிட்டியினாலே நாம் ஒருவருக்கொருவர் பலனுள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. நான் என் பிரச்சனையை உங்களுக்கு சொல்லாமலே உங்களுக்கு புரியும், இவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாரு. ஆமென். நான் என்னுடைய ப்ராப்ளம் உங்ககிட்ட ஷேர் பண்ணாமலே, நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்க பக்கத்துல நின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இவருக்கு ஏதோ ஒரு போராட்டம் இருக்கு. ஆமென். ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாரு. அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்காக ஜெபம் பண்ணுவீங்க. அதுதான் பியூட்டி. பாருங்க, கர்த்தர் நமக்குள்ள இருக்கப்போ அதுதான் பியூட்டி. அதாவது சிலர் சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய பிரச்சனை, ஏன்னா அவங்களுக்கு அந்த இது கிடையாது, சொல்ல மாட்டாங்க. அப்போ அவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? அவர் நம்மளை ஏவுவார். அல்லேலூயா. அவர் நம்ம ஏவி ஜெபிக்க வைப்பாரு. ஆளு பார்த்தா சிரிச்சுக்கினே இருப்பாரு, ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவருக்காக அழுது ஜெபம் பண்ணுவாரு. பார்த்துருக்கீங்களா அது? ஆமென். எத்தனையோ பேருக்கு முன்னாடி நான் போய் உட்காந்துருக்கிறேன். ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜெட்டிக்காக, ஒரு சந்தோஷமாக, ஒரு நல்ல ஒரு என்ன ஆவியில் நிறைந்து போய் உட்காந்துருக்கேன். ஆனால் அவங்க பக்கத்தில் போய் உட்காரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ள அழுவார். அவங்கள பார்த்தா சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, ஆனால் அவர் அழுவார். அதாவது அவர் துக்கப்படுவார்னு சொல்ல வரேன். அவர் துக்கப்படுவார். அப்படியே ஒரு ரொம்ப ஒரு சாரோஃபுல்லாக ஒரு 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 துக்க வீட்டில் போனால் உங்களுக்கு எப்படி ஒரு கண்ணீராக இருக்கும், அது போல் ஒருத்தர் பக்கத்தில் போய் உட்காரும் பொழுது அவர் துக்கப்படுவார், மிக ஆழமாய் துக்கப்படுவார். அப்போனா என்ன அர்த்தம்? பொறுத்து பார்ப்பேன் அவங்க சொல்கிறாங்களான்ட்டு. அவங்க சொல்லலைன்னா கேட்டு பார்ப்பேன். அப்பயும் அவங்க சொல்லலைன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்து விடுவேன். ஏன்னா தெளிவாக கர்த்தர் சொல்லிடுறாரு, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கே ஒரு போராட்டம் இருக்குது. சில பேரால் சொல்ல முடியும் சில காரியம், சில பேரோட சொல்ல முடியாது. அப்போது பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யத்தை நம்பிக்கை என்னென்னா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன்னா நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணால் நான் ஃப்ரீ ஆகிடுவேன். அல்லேலூயா. இதுதான் வந்துட்டு நீங்கள் எந்த உலகத்தில் எந்த பக்கத்தில் இருந்தாலும் சரி, அந்த ஒரு கிருபையை கர்த்தர் பரிசுத்தவான்களிடத்தில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பேதுருக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க, ஜெயிலுக்கு போயிட்டாரு தேவதூதன். அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. அடுத்தது என்ன சொன்னோம்? கனெக்டிவிட்டி. எங்க போனாலும் நீங்க கர்த்தரோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். யூ ஆர் ஆல்வேஸ் கனெக்டட் டு காட். அல்லேலூயா. யூ ஆர் ஆல்வேஸ் கனெக்டட் டு காட். நீங்க தேவனை விட்டு டிஸ்கனெக்டடே கிடையாது, எப்பவுமே கனெக்டடா இருக்கிறீங்க. எங்க போனாலும் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். வேதம் என்ன சொல்லுகிறது? if those who are led by the Spirit of God, wherever you are, you will be led by the Spirit of God. Hallelujah. சரி, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்ன? மூன்றாவது. ஓகே, 19ஆம் வசனம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. ஆமென். The incomparable greatness of his power that is at work in you. Amen. அதான் எழுதிருக்கு பைபிள்ல, இங்கிலீஷ் பைபிள்ல. The incomparable power of God that is at work in you. அந்த வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். 3 காரியம் பார்த்துட்டே வரோம். ஆமென். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் உங்களுடைய அழைப்பினுடைய மேன்மை என்ன. இரண்டாவது பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை. மூணாவது உங்களுக்குள் தேவன் நடப்பிக்கிற மகா மேன்மை, மகா மகத்துவத்தின் வல்லமை. the incomparable greatness of his power. சொல்லுங்களேன். the incomparable
greatness of his power that is in you. உங்களுக்குள் இருக்கிற incomparable power, உங்களுக்குள் இருக்கிற mighty power, உங்களுக்குள் இருக்கிற glorious power. Hallelujah. யாருடைய அந்த பவர்? ரிசரக்ஷன் பவரை பத்தி பேசுறாரு. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை உனக்குள் இருக்கிறது, எனக்குள் இருக்கிறது. அந்த வல்லமையினுடைய மகத்துவத்தின் மேன்மை அவர் என்ன பண்றாரு? நடப்பிக்கிறார் நமக்குள்ளாக. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற காரியம்? The working of the incomparable power of God in us. அதை இன்றைக்கு ஒரு ஆங்கிள் பார்க்க போறோம். ஆமென். தேவனுடைய மகத்தான ஞானம். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய மகத்தான ஞானம். What is the incomparable great power of God that is at work in you? In this angle he can work this incomparable great power in you, that is wisdom. ஞானம், the angle of wisdom. எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறார் இன்றைக்கு, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க என்ன சொல்லுவீங்க? எடுத்த உடனே நம்மளால என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அமெரிக்கா போய் செட்டில் ஆகும். அது கேட்டு கேட்டு காதே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வருது காதுக்கு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்ன யாருன்னா கேட்கலான்னு இருக்கேன். இப்போ கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக இன்றைக்கு இப்போ நிற்கிறார வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சமாதானம். அல்லேலூயா. பாருங்க, இதிலிருந்து நமக்கு ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்றோம். நமக்கு என்ன பிரச்சனையோ நம்ம அதை தான் தீர்வு காண்றோம். ஆமென். கர்த்தர் நம்ம இடத்துல வரும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து என்னை குணப்படுத்திடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துருங்க. இந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை, இந்த வார்ஃபேர்லேருந்து ஒரு விடுதலை கொடுங்கன்னு சில பேர் கேட்போம். ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு விடுதலை வேண்டும்னு கேட்பாங்க. வியாதியில் இருக்கிறவங்க ஒரு சுகம் வேணும்னு கேட்பாங்க. கடனில் இருக்கிறவங்க, ஆண்டவரே கடனே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு கேட்பாங்க. கையில் காசு இல்லாதவங்க கையில் எப்பவுமே காசு நிறைய இருக்கணும்னு கேட்பாங்க. வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாதவர்கள் சமாதானத்தை கேட்பார்கள். விளங்குதான் நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு? ஆமென். வாழ்க்கையில் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னு கேட்பாங்க. இங்கேயே சென்னையே சுத்தி சுத்தி இருக்கிறவங்க, கிராமத்துல இருக்கிறவங்க கேட்பாங்க, ஆண்டவரே நான் அமெரிக்கா போயிடணும் ஆண்டவரே, ஜென்மத்துக்கு சென்னை பக்கம் வந்துடக்கூடாது. கிரீன் கார்டு, ஒயிட் கார்டு, எல்லோ கார்டு, ரெட் கார்டு, என்னென்ன கார்டு இருக்கோ எல்லா கார்டும் எனக்கு வந்துடணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள்லாம் அங்கதான் செட்டில் ஆகணும் ஆண்டவரே. அப்போ நாம் தேவை கேட்டபடிதான் தேவனிடத்தில் கேட்கிறோம். we ask God according to what we need. ஆமென். அதுதான் இயல்பு. ஓகே, அதுதான் நேச்சுரல். ஆனால் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், நாம் என்ன கேட்க வேண்டும் என்ற ஒரு அறிவு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.